தமிழ்நாட்டுல நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பாதையை வந்து சூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வேர் இட் வில் லீட் யூ டு, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோல ஷார்ட்டா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேருக்கு இந்த செட்டு நெட்டு அப்படின்ற வார்த்தை வந்து புதுசா இருக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்டை சேர்ந்தவங்க எந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுலயே உங்களுக்கு கிளாரிட்டி ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இன்னொரு பக்கம், பிஹெச்டி மட்டும் பண்ணாலே நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்ப நெட்டு செட்டு தேவையில்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். கிளியரா அதை பத்தி பார்க்கலாம். சோ ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஒரு யூஜி டிகிரி முடிக்கணும், அடுத்து ஒரு பிஜி டிகிரி முடிக்கணும், ஃபாலோட் பை தட் உங்களுக்கான கரெக்டான எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதணும். அதை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த ரைட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்றது என்ன? வெரி சிம்பிள். நீங்க என்ன சப்ஜெக்ட சேர்ந்தவங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம்ல சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி லைக் இங்கிலீஷ், ஹிந்தி அல்லது சாந்தாலி இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதணும். யூஜிசி நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுக்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அவ்வளவுதான். இந்த எக்ஸாம் 2019 வருஷத்துல இருந்து என்டிஏ தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஆஸ் ஆஃப் நவ் 85 டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட். இதுல ஆர்ட்ஸ், சயின்ஸ் பேக்ரவுண்ட், சோஷியல் சயின்சஸ், ஹியூமானிட்டிஸ்னு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் சேர்ந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நடைபெறும். இதுல நீங்க என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத ஸ்கிரீன்ல இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களோட சப்ஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இதுல உங்களோட சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா யூஜிசி நெட் எக்ஸாம் தான் எழுதணும். பட் இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இதுல பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, மைக்ரோபயாலஜியோ, பயோடெக்னாலஜியோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து இருந்திருக்காது. அப்போ நாங்க என்ன எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்க பிசிக்ஸ் அல்லது அது சம்பந்தப்பட்ட அலைட் டிசிப்ளின்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், லைஃப் சயின்ஸ், எர்த் சயின்ஸ் அல்லது அதோட அலைட் டிசிப்ளின்ஸ். அலைட் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு நான் எதை சொல்றேன்னா, லைஃப் சயின்ஸ் சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க மைக்ரோபயாலஜியா இருக்கலாம், பயோடெக்னாலஜியா இருக்கலாம், பாட்னியா இருக்கலாம், ஜுவாலஜியா இருக்கலாம், ஆர் ஈவன் நீங்க அதுல ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடிஸ் லைக் அப்ளைடு சயின்சஸ்ல கூட படிச்சிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தவங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட் தான் கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், லைஃப் சயின்ஸ், எர்த் சயின்ஸ் அல்லது இது சம்பந்தப்பட்ட அலைடு டிசிப்ளின்ஸ் சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் வந்து எழுதணும். யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம், இது ரெண்டும் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் there are lots of changes between these two. இந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்து மட்டும் கிடையாது, இதோட எக்ஸாம் பேட்டர்ன்லயும் சரி நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். இது ரீதியா உங்களுக்கு கண்டிப்பா தெளிவு தேவைப்படும். ஏன்னா இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணாதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம், இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா 85 டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், அதுல நீங்க என்ன சப்ஜெக்ட் சேர்ந்தவங்களா இருந்தாலும் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது, என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாது, என்ன ரிசோர்சஸ் நீங்க பயன்படுத்தலாம், எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும், இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்குமே உங்களுக்கு பதிலளிக்கிற விதமா நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து கமிங் 26th ஜூலை வந்து ஆர்கனைஸ் பண்ண போறோம். இந்த வெபினார் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் ஜஸ்ட் 1 hour. இந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு இந்த எக்ஸாம் பத்தின முழு தகவல்கள் வந்து வழங்கப்படும். ஆனா நான் தான் சிஎஸ்ஐஆர் நெட் சப்ஜெக்ட சேர்ந்தவனாச்சே அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கும் சேம் டே, அதுவும் செப்பரேட்டா சப்ஜெக்ட் வைஸா நம்ம வந்து கிளாஸஸ் வைக்கிறோம். வெபினார் கம்ப்ளீட்லி ஃப்ரீயா வந்து இருக்க போகுது. நீங்க என்ன சப்ஜெக்ட் சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த ஃப்ரீ வெபினார்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரீ வெபினார்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு வெபினாருக்குமே உங்களுக்கு லிங்க் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. இது வாட்ஸ்அப் குரூப் கூறியது. அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ரிலேட்டடா என்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து கிடைச்சிரும். நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டான நேரத்துல இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கெயின் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, ஜூலை 26th நம்மளோட வெபினார் வந்து நடக்க போகுது. இந்த ஒரு வெபினார் அட்டென்ட் பண்றது மூலமா உங்களோட டோட்டல் அகாடமிக் ட்ரெஜெக்டரியே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம வெபினார்ல மீட் பண்ணலாம்.